ஹே வீப்ஸ்! இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிய நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதில ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஒண்டர் பாய் ஜீக் தான். இந்த அனிமிலேயே ஜீக் தான் இருக்கிறதுலே ரொம்ப லோன்லியான ஒரு கேரக்டர். நான் இந்த வீடியோல ஜீக்கோட டைம்லைன் ஃபுல்லா பேச போறதில்ல. ஜீக்கோட இந்த லோன்லினெஸ்ஸ பத்தி தான் பேச போறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. சேனலுக்கு புதுசா இருந்தா, மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற கன்டென்ட்லாம் உங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். எரனும் ஜீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெமரி லேன்க்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆகுறப்ப, அந்த இடத்துல மொத்தம் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸ்லி எரனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இந்த பவர் டைனாமிக்ஸ்ல சில சேஞ்சஸ ட்ரை பண்றான். அவன பொறுத்தவரைக்கும் ஜீக்கோட பிளானுக்கு அவன் காது கொடுத்தே கேட்கக்கூடாது. பிளஸ் அவனோட பிளான வந்து அவன் சக்சீட் பண்ணணும். செகண்ட் ஒன் நம்ம ஜீக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எரனுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஜீக்கோட பிளான ஒர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது. இந்த விஷயம் எல்லாமே ஜீக்குக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீக் கோவப்பட்டிருக்க மாட்டான். அதுக்கு பதிலா எரனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜீக் மாரி அவங்களோட அப்பாவான கிரீஷாவால மேனிபுலேட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு ஜீக் நம்பிட்டு இருப்பான். ஸோ இதனால இனிமே ஜீக்கோட ஃபுல் சப்போர்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எரனுக்கு குடுக்க போறதா அவன் நம்பிட்டு இருப்பான். இதுக்கான காரணமே சின்ன வயசுல ஜீக்குக்கு யாருமே சப்போர்ட் குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ தன்ன மாரியே தன்னோட தம்பியும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜீக் ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்பிட்டு இருப்பான். இந்த ஒரு ரீசனுக்காக எரன் அண்ட் ஜீக் இவங்க 2 பேருமே எரனோட சின்ன வயசு மெமரீஸ்க்கு போயிருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஜீக் வந்து எரனுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் ட்ரை பண்ணல. ஜீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபிஷா ஒரு விஷயத்த பண்றான். அதாவது அவன வேலிடேட் பண்ண ட்ரை பண்றான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு கடைக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு பேனா வாங்குறீங்க. உங்களோட பேனா எழுதலன்னா, அடுத்த செகண்டே நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட பென்னு எழுதுதா இல்லையான்னு தான் பார்ப்பீங்க. உங்க ஃப்ரெண்டோட பென்னு எழுதலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் வரும். ஸோ அந்த ரிலீஃப தான் ஜீக்குமே தேடிட்டு இருந்தான். ஜீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மட்டும் இந்த உலகத்துல தனியா இல்ல. இன்ஃபேக்ட் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கொடுமைய இவன் மட்டும் அனுபவிக்கலங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஏன்னா, இந்த மொத்த உலகத்திலயும் ஜீக் மட்டும் இது மாரி சின்ன வயசுல கொடுமைய அனுபவிச்சிருக்க மாட்டான்ல. இந்த கொஸ்டினுக்கு ஜீக்குக்கு ஆன்சர் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற வெறி இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்தோம்னா, ஜீக் வந்து ரொம்பவே லவ்விங்கா, ஒரு கேரிங்கா இருந்த பையன். ஆனாலுமே ஜீக்குக்கு வந்து அவங்க அப்பாவோட அஃபெக்ஷன் தேவைப்பட்டிருக்கும். ஆனா, அந்த அஃபெக்ஷன குடுக்கறதுக்கு அவங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. அவங்க அப்பாவான கிரீஷா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஜீக்குக்கு அவங்களோட கண்ட்ரியோட ஹிஸ்டரிய சொல்லி தான் வளர்த்துருப்பாரு. எப்படி எல்டியா வந்து மார்லிக்கு அடியில அடிமையா இருக்கு. பிளஸ் நம்ம எப்படி எல்டியன்ஸா இருந்துகிட்டு நம்ம மார்லிய ஓவர் த்ரோ பண்ணலாம். இது மாரி பல விஷயங்கள ஜீக்குக்கு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருப்பாரு. இது மட்டும் இல்லாம ஜீக்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்லியோட மிலிட்டரி கேம்ப்லயே சேர்த்து விட்டுட்டு அவன டைட்டன இன்ஹெரிட் பண்ண சொல்லி ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருப்பாரு. தனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜீக் கூட சுத்தமாவே ஒரு அப்பாவா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஜீக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பசங்க அவங்க அப்பா கூட விளையாடுறத பார்த்துட்டு இவனுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் வரும். பட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஜீக் இந்த ஏக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆயிருக்கும். அதாவது ஜீக் வந்து பார்த்தீங்கன்னா, கெசாவர கண்டுபிடிச்சு அவனுக்குள்ள அவன் தேடிட்டு இருந்த ஒரு ஃபாதர் ஃபிகர பார்ப்பான். இதுக்கப்புறம் கெசாவர் கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஜீக்கோட கிரேட்ஸ் வந்து கம்மியாகிறதுனால அவங்க அப்பாவான கிரீஷா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஜீக்க ரொம்பவே திட்டிட்டு இருப்பான். ஆனா ஜீக்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கூட ஓரளவுக்கு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே கிரீஷா மேல ஜீக்குக்கு ஒரு வெறுப்ப உண்டாக்கும். இதனால தான் கிரீஷாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜீக் வந்து மார்லி கவர்மெண்ட் கிட்ட போட்டு குடுத்துருவான். ஜீக்குக்கு என்னதான் கெசாவர் மூலியமா ஒரு ஃபாதர் ஃபிகர் கிடைச்சிருந்தாலுமே, அதுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சு. ஸோ ஜீக் வந்து பார்த்தீங்கன்னா, எவென்ச்சுவலி கெசாவர சாப்பிட்டுட்டு அவரோட பீஸ்ட் டைட்டன இவன் இன்ஹெரிட் பண்ணிடுவான். என்னதான் கெசாவரோட அந்த அட்வைஸ், அன்பு, பாசம் இது எல்லாமே ஜீக்கு கிட்ட இருந்தாலுமே, அவனுக்குள்ள ஒரு சின்ன ஹோல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஜீக் வந்து எரன பார்த்ததுக்கு அப்புறமா, எரன் அந்த ஹோல ஃபில் பண்றதுக்கு கரெக்ட்டான ஒரு ஆள்ன்னு நம்பியிருப்பான். இதுக்கப்புறம் ஜீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் வாழ்க்கையில எல்லாமே வந்து எரன் தாங்கிற அளவுக்கு ஆயிடும். ஜீக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல எரன் வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா ஜீக்கோட மிரர் இமேஜ் தான். ஏன்னா, ஜீக் வந்து அவங்க அப்பாவால எப்படி டார்ச்சர் பண்ணப்பட்டிருப்பானோ, அதே மாரி தான் எரனும் டார்ச்சர் பண்ணப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு ஜீக் நம்பிட்டு இருப்பான். இந்த உண்மைய எரனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் ஜீக் அண்ட் எரன் இவங்க 2 பேருமே பாஸ்ட்க்கு போயிருப்பாங்க. பாஸ்ட்ல போய் பார்த்தா தான் தெரியும், ஜீக்கோட சைல்ட்ஹுட்டுக்கும், எரனோட சைல்ட்ஹுட்டுக்கும் பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் 2 பேரோட சைல்ட்ஹுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் போலார் ஆப்போசிட்ஸ் மாரி தான் இருக்கும். ஜீக்க சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மார்லியோட ஹிஸ்டரிய படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி வளர்த்துட்டு இருப்பாரு. பட் எரன அவங்க அப்பா வந்து அப்படி வளர்த்துருக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் எரன் கூட ஒரு நல்ல அப்பாவா இருந்து அவங்க கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஜீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹோப் வந்திருக்கும். அட்லீஸ்ட் எரனும் நம்மளும் ஒரே மாரி இருக்கோம். நம்ம இன்னும் லோன்லியா இல்லன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஹோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சில மினிட்ஸ்ல உடைஞ்சு போயிடும்.
ஆனாலுமே ஜீக் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மெமரீஸ்ல இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எரன்கிட்ட சொல்லியிருப்பான். அப்படி பார்த்தா தான் தெரியும், இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, எரன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டா தான் வளர்ந்திருப்பான். இது மட்டும் இல்லாம, சின்ன வயசுல இருந்தே எரன் வந்து ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு தான் வளர்ந்திருப்பான். ப்ளஸ் கிரீஷாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எரன ரொம்பவே லவ் பண்ணியிருப்பான். ஸோ தன்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு குடுக்காத லவ்வ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு தன்னோட செகண்ட் பையனுக்கு குடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இந்த விஷயத்த எரன் வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஜீக் கிட்ட சொல்லிடுவான். இன்ஃபேக்ட் நீயும் நானும் ஒரே மாரி இல்ல. நீ வந்து ரொம்ப பெத்தட்டிக்கான ஒரு கிரியேச்சர்ன்னு சொல்லிட்டு ஜீக்கோட மனச காயப்படுத்திடுவான். ஜீக் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஷா இது மாரி எரன் மேல அன்பு காட்டுறத 2 விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்வியஸ்லி கிரீஷா வந்து அவனோட மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிட்டான். செகண்ட் ஒன் வந்து கிரீஷா ஜீக்க சுத்தமாவே மறந்துட்டான். இன்ஃபேக்ட் கிரீஷா வந்து பார்த்தீங்கன்னா, ஜீக்க அப்படி வளர்த்ததுக்காக ரொம்பவே ரிக்ரெட் பண்ணியிருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா ஜீக் வந்து நம்ம அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஷா சின்ன வயசுலேருந்தே ஜீக்குக்கு பண்ண கொடுமை எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாது. பட் ஜீக்குக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தான் தேவைப்பட்டுச்சு. அட்லீஸ்ட் தான் மேலே அன்பு வைக்க யாராவது ஒருத்தங்களாவது இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறமா ஃபைனல் ஸ்டேஜஸில் கிரீஷாவும் ஜீக்கும் கட்டி பிடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவைப்பட்ட அந்த லவ்வுமே கிடச்சிருக்கும். என்னதான் அவங்க அப்பா வந்து அவனை அவ்வளோ கொடுமை பண்ணியிருந்தாலுமே, அவனுக்கு இப்போ அந்த மூமெண்ட்டில் அவங்க அப்பா கொடுக்குற லவ் அவனுக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகிடும். ஜீக் வந்து ஒரு லோன்லி கேரக்டராகவே மாறிடுவான். அட்லீஸ்ட் ஜீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அவன் மேலே லவ் வச்சுருந்தாங்கங்கிறது புரிஞ்சிடுச்சு. பட் ஜீக்கோட ஹர்ட் ஆன இந்த ஃபீலிங்ஸ்க்குலாம் ஆன்சர் யாராலையுமே கொடுக்க முடியாது. ஜீக் வந்து பார்த்தீங்கன்னா, எரனை அப்படியே தன்னோட ஒரு மிரர் இமேஜ் தன்னோட ரிலேட்டிவ்னு நினச்சிருப்பான். ஆனால் எரன் வந்து ஜீக் அப்படி கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியில் இருக்கிறதுலே ரொம்ப சேடான ஒரு கேரக்டர்னா அது ஜீக் தான். எனக்கு இந்த ஒரு விஷயத்தினால தான் ஜீக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு அட்டாக் ஆன் டைட்டனில் மற்ற எந்த கேரக்டர்ஸை பற்றி பேசணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி சைனிங் ஆஃப்.